இப்போ முதல் கண்டிசார் ரியாக்ஷன் என்னன்னு பார்ப்போம். என்ன எடுக்க போறேன்னு பார்த்தோம்னா தங்கம் பென்சால்டிகை எடுக்க போறேன். C6H5CHO C6H5CHO பென்சால்டிகை எடுத்தாச்சு. என்ன சொன்னோம்? பிரசன்ஸ் ஆஃப் என்னது அல்கலி. அப்ப 50% சோடியம் ஹைட்ராக்சைடு எடுத்தாச்சு. என்ன நடக்கும் அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ படித்தோம் செல்ஃப் ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் நடக்கும். அப்போ இந்த ரெண்டு பேர்த்துல ஒருத்தர் என்ன பண்ணுவாருன்னா ஆக்சிடைஸ் ஆவார், இன்னொருத்தர் வந்து என்ன ஆவார் அப்படின்னா ரிடக்ஷன் ஆவார். இந்த ரெண்டு பேருமே சேம் தான். அப்போ ஒருத்தர் ஆக்சிடைஸ் பண்ணுவோம், ஒருத்தர் ஆக்சிடைஸ் ஆனால் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு கார்பாக்சிலிக் ஆசிட் கிடைக்கும். ஆனால் ஆசிடா கிடைக்காது, என்ன கிடைக்கும்னா சால்ட்டா கிடைக்கும். இவர் ரெடியூஸ் ஆனால் என்ன கிடைக்கும் அப்படின்னா நமக்கு தெரியும் பிரைமரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் ஆச்சுன்னா அல்டிகேட். அப்ப அல்டிகைட் ரெடியூஸ் ஆச்சுன்னா பிரைமரி ஆல்கஹால். அப்ப என்ன கிடைக்கும் பாருங்க, இந்த அல்டிகைட் அதாவது பென்சால்டி ரெடியூஸ் ஆகி நமக்கு பென்சைல் ஆல்கஹாலை கொடுக்கும். பாருங்க C6H5CH2OH. ஸோ பென்சைல் ஆல்கஹால் கிடைக்கும். இன்னொன்று வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா தங்கங்களா, என்னது நமக்கு இதோடைய கார்பாக்சிலிக் ஆசிட் கிடைக்கும். ஆனால் ஆசிட் எல்லாம் எப்படி கிடைக்கும்னா சால்ட் ஃபார்மெட்ல கிடைக்கும். கவனிங்க C6H5COONA. புரிஞ்சா என்ன செஞ்சுன்றது? இங்க நமக்கு NaOH பிரசன்ஸ் இருக்கனால இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ஆசிடா கிடைக்காம அதனுடைய சால்ட்டா கிடைக்கும். சரியா? இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து என்னன்னா இந்த ஆல்டிகைட்ல ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கக்கூடாது. அதுதான் முக்கியமான கண்டிஷன். which do not have alpha hydrogen atom undergo self oxidation and reduction.